பரிசுத்தமும் மகத்துவமும் ஜீவனமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களை ஒன்று கூட்டியிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையும் ஜெப வேலையும் ஆசீர்வதியும் துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். காத்து ரட்சித்து வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே, கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும், அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆசீர்வதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன்,
நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை தெரிந்தெடுத்து உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வழி நடத்தி வருகிற உமது மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெப வேலையை ஆசிர்வதியும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நேரத்தை ஆசிர்வதிங்க ஏசப்பா. சகோதரி ரூபியை மறைத்து நீர் பேசுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜென்சி ஃபார் லீடிங் வர்ஷிப். இந்த நாளிலும் நம் மத்தியில் இருக்கிற சகோதரி ரூபி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ரூபி, பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். நான் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ண போறோம். ஒரு சின்ன கரு பைபிள்ல இருந்து வேர்சஸ் பார்த்து அதுல இருந்து ஒரு டிஸ்கஷன். அந்த டாபிக் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஹியூமன் பீயிங்ஸுக்குமே பிடிக்காத ஒரு விஷயம், ஆனா கர்த்தருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில பார்க்க போறோம். யாராவது கெஸ் பண்ண முடியுமா? எந்த ஹியூமன் பீயிங்க்குமே அந்த ஒரு விஷயம்னா பிடிக்காது. அவங்க எந்த எந்த ரீஜியன்ல இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் மட்டும் ஹோல் வேர்ல்டுல இருக்கிற யாரா இருந்தாலும் சில பேர் சகிப்புத்தன்மையோட செய்வாங்க, நிறைய பேருக்கு இது பிடிக்காது. யாராவது கெஸ் பண்ண முடியுமா? நிறைய விஷயங்கள் பிடிக்காது, நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்காது. எதான்னு ஹோல் சொல்றது? வேர்ல்டுக்குமே ஹோல் வேர்ல்டுக்குமே சரி, நானே சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, வெயிட்டிங் வெயிட்டிங் ப்ராசஸ்ங்கிறது ஓ, காத்து பூமியில இருக்கிறது. எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஆமா, அந்த ஒரு விஷயம் நம் தேவனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பிடிக்கும், ரொம்ப அது பிடிக்கும். அவருக்காக நம்ம காத்திருக்கிறத அவர் ரொம்ப விரும்புவாரு. ஸோ அது பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், பயங்கர பசியோட போறோம்.
அந்த இடத்துல அவங்க வெயிட்டர் சொல்றாங்க, இன்னும் ஒரு ½ hour or 1 hour ஆகும் உங்களுக்கு சீட் கிடைக்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வேண்டாம், இப்ப வீட்டுல போய் ஒரு தோசையை சுட்டு சாப்பிடலான்னு வந்துருவோம். ஏன்னா அது சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போனது. பட் இதே இது ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது, ஒரு பெருத்த வலியோட போகும்போது, டாக்டர் சர்ஜரிக்கு போயிருக்காங்க, அவங்களுக்காக அவங்க வர ஒரு 1 hour 1.5 hours ஆகும், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தயங்காம வெயிட் பண்ணுவோம். திருப்பி போக மாட்டோம். ஏன்னா நம்மளோட வேதனை அவரை பார்த்துட்டாலே போயிடும், அவர் கொடுக்குற அந்த மெடிசன்ஸ்ல சரியாகிடும்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம அவருக்காக வெயிட் பண்ணுவோம். அந் நம்ம இப்ப நம்மளோட தெய்வம் யாருன்னா, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், ராஜாதி ராஜா அவரு. அவரு அவர்கிட்ட நம்ம எப்படி காத்திருக்கணும், எதுக்காக காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் தேவன் நம்மளுக்கு இம்மீடியட்டா கொடுத்துருவாரு. ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு, நான் உன்னை தப்புவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நேரங்கள்ல உடனே ஆன்சர் கொடுத்துருவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த இடத்துல அவர் நம்மளை வெயிட் பண்ண வச்சாருன்னா நம்ம இருக்க மாட்டோம், நம்ம லைஃப் இருக்காது அப்படின்னு. ஆனா ஒரு சில விஷயங்களுக்கு அவர் தாமதப்படுத்துவாரு. அவர்கிட்ட நாம போகும்போது ப்ளீஸ் வெயிட்டுங்கிற போர்டை அவர் முன்னாடி வச்சிருவாரு. அந்த நேரம் ப்ளீஸ் வெயிட் அந்த ஒரு தாமதம் ஆகும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு மனசு பாரமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது, அவருடைய வேலைக்காக நம்ம காத்திருக்கும் போது கண்டிப்பா அதோட பலனை சுதந்திரிக்காம அந்த இடத்த விட்டு நம்ம போக மாட்டோம். ஆனா அதை எப்படி காத்திருக்கணும், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம எப்படி காத்திருக்கணும். ஒரு விஷயத்த சொன்னோம், அது தாமதமாகுது. அப்ப தாமதமாகுதுன்னா நம்ம உடனே ஒரு டெசிஷன் எடுத்துட்டு நம்ம போலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஆனா அவருக்காக காத்திருக்கிறதுனா எப்படி காத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ஸ், சங்கீதம் 123:2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஸோ நம்ம இப்போ சர்வெண்ட் வராங்க, புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த இடத்துல அந்த சர்வெண்ட் ஃபர்ஸ்ட் யார பார்ப்பாங்க, நம்மளோட நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட எஜமான உற்று நோக்குவாங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் ஏதாவது வேலை சொல்லுவாரா அப்படின்னு அவரோட இரக்கத்தை பெறுவதற்காக அவர் கண்களை அப்படியே அந்த எஜமான்கள் மேலேயும் எஜமாட்டிகள் மேலேயும் பதிய வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த ஃபர்ஸ்ட் அவங்க வர்றப்ப அந்த அந்த இடத்துல அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சாதான் அவங்களுக்கு அவங்க கண்கள்ல இரக்கம் கிடைக்கும். அப்ப நம்ம ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கும் போது நம்ம கண்களை நம்மளுடைய தேவன் மேல பதிய வைக்கணும். நம்ம கண்களை அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம நிறைய வழிகள் நம்மளுக்கு வரும், நம்ம கண்கள்ல சாத்தான் கொண்டு வருவான். ஆனாலும் நம்ம கண்களை ஃபர்ஸ்ட் அவர் மேல பதிய வைக்கணும். அந்த கண்களை நம்ம எடுக்க கூடாது. செகண்ட், மன தாழ்மையோட நம்ம அவருக்காக காத்திருக்கணும். வர்ற சர்வன்ஸ் நம்ம ஏதாவது சொல்லும் போது அவங்க திருப்பி ஏதாவது சொன்னாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும். இப்பதானே வந்தாங்க, எதுக்கு நம்மளுக்கே திருப்பி அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு நமக்கு கோவம் வரும். அப்ப அந்த இடத்துல அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம எப்படியாவது அவங்களோட தயையை பெற்றுக்கொள்ளணும், அவங்களோட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னு அவங்களோட முழு மனதும் அதுலதான் இருக்கும், வேற எதுலையுமே இருக்காது. அப்ப அந்த நம்மளும் நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் சமூகத்துல தினந்தோறும் மனத்தாழ்மையோட அவர் பாதத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை படிச்சு தியானிக்கணும். அந்த மாதிரி வார்த்தைகளை படிக்கும் போதே சில வார்த்தைகள் நம்மளோட பேசும், நம்மளை பலப்படுத்தும். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும். அதுக்கப்புறம்
சில அட்வைசஸ் வரும், சில வார்த்தைகள் நம்மளுக்கு சில விஷயங்களை காண்பிக்கும். அப்ப அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம எந்த பக்கமும் திரும்பாம நம்மளோட முழு கவனத்தையும் நம்ம கர்த்தர் மேல வைக்கணும். மூன்றாவது ஜெபம். நம்ம ஒரு ஒரு விஷயத்த நம்மளோட ரொம்ப ரொம்ப சாரோ டெப்த்ல இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டோம். ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளோட அந்தரங்க விஷயங்களை, நம்மளோட சீக்ரெட்ஸ சொல்லுவோம். யாருன்னா அவங்க நம்ம ஹார்ட்ல க்ளோஸா இருக்கிறோம். ஆனா நம்ம தேவன் நம்ம இருதயத்துக்குள்ளேயே இருக்க விரும்புற தேவனா இருக்கிறதுனால அவர் எப்போதுமே அவர் கிட்ட சேரணுங்கிறத அவர் ரொம்ப விரும்புவார். அதுவும் இந்த காத்திருக்கும் காலத்துல நம்ம அவரோட கிட்டதான் இருக்கணுங்கிறத ரொம்ப விரும்புவார். அதனால நம்ம எப்பொழுதுமே ஜெபத்தோட அவர் கிட்டி சேர்ந்து இருக்கணும், முழுமையா அவரை சார்ந்து இருக்கணும். இப்ப நம்ம கூட்டிட்டு வர சர்வன்ஸ் 9 to 5 உங்களுக்கு இந்த சம்பளம் தரேன்ப்பா, நீங்க உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் தரேன், நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லும் போது அவங்கள்ட்ட வேலையை கொடுத்துட்டு நீங்க வெளியில இருந்து வரும்போது அவங்க வீட்டுல எல்லாம் அவங்க வேற யாருக்கோ சர்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளுக்கு அவ்வளவு கோவம். நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்து நம்மளுக்கே அவ்வளவு கோவம் வரும்போது ராஜாதி ராஜா அந்த சராசரங்களை படைத்தவர், அவருடைய துதி பாடலுக்காகவே இந்த மனித ரூபத்தை படைத்தவர், அவருக்கு நம்ம அவரை விட்டுட்டு வேற ஒரு பாதை இல்ல அவரு அவர் கொடுப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல, பேசாம ஏதோ கிடைக்குது அப்படி போவோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது அவருக்கு பிடிக்காது. அவர் நம்மளை விட்டு விலகிடுவார். சோ அப்ப நம்ம முழுமையாக அவரோட சார்ந்து இருக்கணும் இந்த காத்திருக்கும் காலத்துல. முக்கியமா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ணாள். அவங்க அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் எத்தனையோ தடவை அவங்க சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட வருத்தத்தெல்லாம் கர்த்தர்ட்ட சொல்லல, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொன்னாங்க. ஆனா அவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு உணர்த்தப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு அவர்கிட்ட தன்னையே ஊற்றி ஜெபிச்சாங்க. மனத்தாழ்மையோட அவர் செய்வாருங்கிறது அவரையே முழுமையா சார்ந்து அவர்கிட்ட தன்னோட எல்லா கஷ்டத்தையும் ஊற்றி ஜெபிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல இருந்து கீழ்ப்படிதலோட கிளம்புறாங்க. அதுல 1 சாமுவேல் 1:17 அந்த வார்த்தை அவங்களுக்கு ஏலி மூலமா கிடைக்குது. அது என்னன்னா, அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. சமாதானத்துடனே நீ போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கண்டிப்பா நடக்கும் சொன்ன வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கீழ்ப்படிதலோட சந்தோஷமா அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சோ இது எப்படி அந்த நேரத்துல நம்ம ஒரு விஷயத்துக்காக தேவனை நோக்கி கதரும் போது, தேவன்கிட்ட நம்ம நிற்கும் போது அவர் சமூகத்துல நம்ம எப்படி இருக்கணும். நெக்ஸ்ட் காத்திருப்பின் போது, அந்த காத்திருக்கும் காலத்துல என்னென்னலாம் நம்ம செய்யணும். சங்கீதம் 37:3-4-5. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு மன மகிழ்ச்சியா இருக்கணும், துக்கத்துடனே இருக்க கூடாது. நம்ம துக்கம் வரும் நேரத்துல எல்லாம், துக்கம் நம்மளை மேற்கொள்ளும் நேரத்துல நம்ம துதிகளை ஏறெடுத்து அந்த துக்கத்தை நம்ம விட்டு அகற்றி போடணும். இதுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ணாள் தான். அவங்க அந்த மாதிரி அந்த தன்னையே ஊற்றி ஜெபிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வசனத்துல வரும், அவங்க துக்க முகமா இருக்கவில்லை, அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப அடுத்து எந்த ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா நன்மை செய்யணும்.
இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மளுக்கு யார் மூலமாவது வந்திருக்கலாம், இல்ல நம்மளுடைய பாவத்தின் விளைவாக கூட வந்திருக்கலாம், இல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோன்னு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பார்த்து நம்மளை பரியாசம் பண்ணலாம். என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த காலகட்டத்துல. அப்படி எது வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் நம்ம கண்களை அவர் மேல பதிய வைத்து இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் அவர் சமூகத்தை நாடி அவர் பிரசன்னத்துக்குள்ள ஓடிட்டு நம்மளை காயப்படுத்துறவங்களையும் நம்மளை துக்கப்படுத்துறவங்களையும் நம்மளை பரியாசம் பண்றவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம நன்மை செய்து, இல்ல நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளோட இருந்தவங்க உயர்ந்து போயிருக்கலாம், இல்ல யாரா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்து, தேர்டு நம்ம விசுவாசத்தோட அவருக்காக காத்திருக்கணும். நன்மை செய்யறதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் யோசேப்ப நம்ம எடுத்துக்கலாம். அவர் சிறைச்சாலையில இருந்தப்ப பானபாத்திரக்காரனும் இந்த சுயம்பாகி அவங்க 2 பேரும் அந்த கனவு கண்டு அவங்களுக்கு அவங்களோட இக்கட்டான சூழ்நிலைய அவங்களுக்கு விலக்கி அவங்களோட மன குழப்பத்தை தீர்த்து வச்சார் யோசேப்பு. அவரும் சிறைச்சாலையில தான் இருக்காரு. ஆனாலும் நான் சிறைச்சாலையில இருக்கேன்னு சோர்ந்து போகாம மன மகிழ்ச்சி, அதாவது ரொம்ப மனசு சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்கார்ந்துருக்காம அவரு கூட இருந்தவங்களோட கஷ்டத்துக்கு அவரு ஹெல்ப் பண்ணாரு. தேர்டு விசுவாசம். நம்பிக்கையோட விசுவாசத்தோட நாம வேண்ட தெய்வம் கல்லோ மண்ணோ இல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன், கண்டிப்பா நமக்கு ஒரு வழியை காட்டுவாரு அப்படிங்கிற ஒரு முழு விசுவாசத்தோட அவர் மேல சார்ந்து வாழணும். இது இது இதுக்கு ஆபிரகாம நான் இந்த இடத்துல நான் கோட் பண்ண விரும்புறேன். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை தான். அவர் மனைவி விசுவாசத்துல இல்லாததுனால அவங்க ஆகார அவருக்கு இது பண்றாங்க. அப்ப அதனால இஸ்மவேல்ங்கிற ஒரு பையன் உண்டாகுறாங்க. அதனால இப்ப வரைக்கும் அவங்க அந்த விசுவாசத்துல இல்லாததுனால அவங்க செய்த இந்த தவறுனால இப்ப வரைக்கும் வாக்குத்தத்தத்தின் சந்ததிக்கு எதிரா அந்த கூட்டம் இன்னும் இருக்காங்க. சோ சில டைம் நம்ம அந்த விசுவாசம் தவறும் பொழுது, நம்ம விசுவாசம் தவறி அவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா அது வாழ்க்கையில நம்ம சந்ததிய பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்ப நம்ம முழுமையா முழு விசுவாசத்தோட நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்து மனமகிழ்ச்சியா இருக்கணும் அந்த காத்திருப்பின் காலத்துல. ஏன் நம்ம காத்திருக்கணும்? நெக்ஸ்ட், ஏன் நம்ம காத்திருக்கணும்? ஏன் நம்ம தேவனுக்காக காத்திருக்கணும்? இல்ல நம்ம கேட்டோன்னே கொடுக்கறதுக்கு தானே அவர் இல்ல? அப்படி இல்ல. நம்மள வான தூதர்களவல சற்று சிறியவங்களாதான் படைச்சிருக்காரு. கிருபையினால நம்மள மூடி இருக்காரு. நம்ம அவரோட பிள்ளைகளா நம்மள வைத்திருக்காரு. ஆனாலும் சில நேரங்கள்ல அவரு அந்த ப்ளீஸ் வெயிட்டுங்கிற போர்டதான் நம்ம முன்னாடி வைப்பார். அது ஏன் அப்படின்னா நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறத தேவன் நம்ம காத்திருந்து ஒரு விஷயத்த பெற்றுக்கொள்ளணுங்கிறத அவர் ரொம்பவே விரும்புறாரு. அத சாதாரணமா அந்த உலக பாஷையில சொல்லலாம்னா ஒருத்தவங்க ஒரு சொத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாங்கன்னா அதை செலவழிக்கும் போது எண்ணி எண்ணி செலவு பண்ணுவாங்க. அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காசோட மதிப்பும் அவங்களுக்கு தெரியும். இதே அவங்க அப்பா கிட்டேந்து வந்தது, அவங்க தாத்தா கிட்டேந்து வந்ததுன்னா அவங்க செலவழிக்கிறது எவ்வளவு வேணாலும் அந்த மதிப்பு அவங்களுக்கு தெரியாது. அந்த காசை சம்பாதிச்சதுக்கான கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு வேணாலும் தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. அதேதான் நம்ம தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது அதோட வேல்யூ என்னங்கிறதுக்காக கூட அவர் இந்த காத்திருப்பின் காலத்தை அனுமதிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்னோட கருத்து. 2வது, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி சங்கீதம் 40:1-2 வசனங்கள்ல கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்,
அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டருளினார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். இப்ப பொறுமையோட காத்திருக்கும் பொழுது வேத வசனத்துல நம்ம தியானிக்கவும் செய்யணும். அப்படி நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம நம்ம இந்த உலகத்துல ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கோம். நம்மளுக்கே தெரியாது ஒரு சில விஷயங்கள் தப்பு, அதை செய்யக்கூடாது, அது தேவனுக்கு எதிரானதுங்கிறது நம்மளுக்கே தெரியாது. நம்ம நினைப்போம் இந்த பாவத்துக்கெல்லாமா நம்மளை கர்த்தர் தண்டிக்க போறாரு, எவன் எவ்வளவோ பாவம் செய்யறான், நம்ம என்ன இதெல்லாமா. ஈவன் சோம்பலின் ஆவி இருந்தா அவருக்கு பிடிக்காது. ரெண்டாவது, அஹ், தனக்குத்தானே பரிதாபப்பட்டுக்கிறது கூட அவருக்கு பிடிக்காது. செல்ஃப் பிட்டினஸ் சொல்லுவாங்க, அது கூட அவருக்கு பிடிக்காது. சோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாது நம்ம எங்க இருக்கோம். ஆனா நம்ம எங்க இருப்போம்னா பயங்கரமான படுகுழியில நின்னுட்டு இருப்போம். அது நம்ம கண்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த உளையான சேர், அதுல மாட்டிட்டா அவ்வளவுதான். தப்பிக்கணும்னா யாராவது நம்மளை காப்பாத்தினாதான் உண்டு. அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான பர்சன் காப்பாத்தணும். வீக்கா பர்சன் வந்துட்டாங்கன்னா அவங்களும் சேர்ந்து விழுந்துருவாங்க. அப்ப நம்ம இதுக்குள்ள இருக்கோங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா, நம்ம காத்திருக்கிற காலத்துல நம்ம ஒவ்வொன்னா அனலைஸ் பண்ணும்போது, அவர் பாதத்துல உட்கார்ந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு நாமளே செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது அவர் காண்பிப்பார். வார்த்தையின் மூலமாக நமக்கு காண்பிப்பார். இந்த இடத்துல நீ இருக்கீங்க, மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்முடைய பாவங்களை காமிப்பார். அது பயங்கரமான படுகொலியா இருக்கும். அது சாதாரணமாலாம் இருக்காது. நம்ம கண்களுக்கு அது சாதாரணம். நம்ம பார்வை வேற, தேவனுடைய பார்வை முற்றிலும் வேற. நமக்கு எல்லாமே, நம்ம காலையில 7 மணிக்கு எந்திரிக்கிறது சாதாரண விஷயம். ஆனா அவருக்கு காலையில அதிகாலையில எழுந்திருந்து தேவனுடைய பாதத்துல அமர்வதுங்கிறது தான் நல்ல விஷயம். லேட்டா எந்திரிச்சு சோம்பலின் ஆவியோட இருந்தோம்னா அது அவருக்கு பிடிக்காது. அது நம்மள்ட்ட திருத்தணும்னு அவர் ஆசைப்படுவார். இதெல்லாம் திருத்தினதுக்கு அப்புறம் நம்ம கேட்கறத கொடுக்கும் பொழுது அவர் முற்றிலுமா மகிழ்ச்சியாக நம்மளுக்கு தருவாரு, ஆசீர்வாதத்தோட தருவாரு. நாமளும் அதை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதம் நம்ம சந்ததியினரையும் தொடரும். சோ இந்த ஆனா அந்த படுகொலியில இருக்கோங்கிறத அவர் காண்பிச்சோம். நம்ம அதுல இருந்து திருத்திக்காம நம்ம அதுல இல்ல, என்னால இதுல விட முடியல அப்படின்னு அவர்கிட்டயே நம்ம ஆர்கியூ பண்ணோம்னா அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில வரவே முடியாது. நம்மளை தூக்கி விட யாருமே கிடையாது இந்த உலகத்துல, நம்ம தேவனை தவிர. அவர் அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு, இந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு, அவர் உணர்த்துகிற பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு, இந்த இடத்துல இருந்து என்னை தூக்கி விடுங்க ஏசப்பான்னு நம்ம கதரும் பொழுது, அவர் சன்னிதானத்துல கதரும் பொழுது கண்டிப்பா அவர் கரம் நம்மளை அந்த இடத்துல இருந்து தூக்கி விடும். அதுக்கப்புறம் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பல மடங்கு ஆசீர்வாதமா இருக்கு. இதெல்லாம் ஏன் இதெல்லாம் ஏன் நம்ம சந்திக்கணும்? இத இந்த இந்த மாதிரி சந்திக்கும் பொழுது என்ன, இந்த மாதிரி காத்திருக்கும் காலத்துல நம்ம என்னென்ன சந்திப்போம் அப்படின்னா, எசாயா 40:29-30 இருக்கும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏன் இந்த வசனத்தை சொல்றேன்னா, காத்திருப்பின் காலத்துல நம்ம சாதாரண மனுஷங்க ஒரு சில இதுக்கு பதில் கிடைக்காதப்ப, நம்ம எவ்வளவோ பிரேயர் பண்ணியும் அதுக்கு கிடைக்காதப்ப நம்ம சோர்ந்து போவோம், பெலன் குன்றி போவோம். இன்னும் சொல்ல போனா எதுக்கு நம்ம வாழ்றோங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட அதிகமா தோன்ற ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம நம்ம தேவனே நம்மளோட கதறுதலை கேட்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம மனசு ரொம்ப போராட்ட களத்துல இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம ஜெபிச்சு நம்ம அந்த சோர்வையும் பெலனையும்
அவருக்கு சோர்வை நீக்கவும் பலனை பெற்றுக்கொள்ளவும் இந்த வசனத்தை சொல்லி நாம ஜெபிக்கும் பொழுது அந்த காத்திருப்பு காலம் முழுவதும் நம்ம சோர்வடையாம இருக்க அவர் நமக்கு உதவி செய்வார். மூணாவது என்னன்னா இந்த நம்ம காத்திருப்பு காலத்துல வசனத்தை வச்சு நம்மளுக்கு நாமளே செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். அப்படி வரும்பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 1-5 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல அவர் என்னென்ன பாவங்கள் அவருக்கு எதிரானதுன்னு கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். இந்த இடத்துல இதெல்லாம் அவருக்கு பிடிக்காதுன்னு இருக்கு. இப்ப நம்மள்ட்ட அந்த குறைகள் இருக்கா? இதுல எங்க நம்ம குறைபட்டிருக்கோம்? ஏன் தேவன் நம்மளுக்கு தாமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி வசனத்தை வைத்து வைத்து நம்மளுக்கு நாமளே ஆராய்ச்சி பண்ணிக்கணும். சோர்வு வரும் நேரங்கள்ல உங்களால முடிந்தால் துதிகளை ஏறெடுக்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் இந்த வசனத்தை படிச்சு படிச்சு நமக்கு நாமளே இந்த சோர்வை நீக்கி போட்டு பலத்தை ஏற்படுத்த முடியும். கண்டிப்பா நம்மளை பலப்படுத்துவாரு. இதற்கு நானே சாட்சி. பல நேரங்கள்ல நானும் அவரை பார்த்து என்ன ஏன் படைச்சீங்க அப்படின்னு நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஆனாலும் நான் சோர்வடைந்த காலங்கள்ல அவர் வசனத்தை கொண்டுதான் என்னை இன்ன வரைக்கும் நடத்திட்டு இருக்காரு. அதை நான் சாட்சியாவே சொல்லுவேன். என்னை துதிக்க வைப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பலனை கொடுப்பாரு. அந்த பலத்தை கொண்டு நான் ஓடும் பொழுது அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் ஓடுவேன். அதே மாதிரி நான் மட்டும் இல்ல, எவ்வளவோ பேர் இங்க இருக்கிறவங்களும் அதே மாதிரி இந்த டைம் எல்லாம் நீங்க கிராஸ் பண்ணி வந்திருக்கலாம். தெரியாதவங்களும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வசனத்தை கொண்டு நீங்க அந்த சோர்வான நேரங்கள்ல உங்களை சாத்தான் ரொம்ப இது பண்ணுவான். நீங்க ஏன் உயிரோட இருக்கணும், உங்களுக்கு தான் எதுவுமே நடக்கலையே, நீங்க அவரை கேட்டா அவரும் நடப்பிக்கல அப்படின்னு உங்கள்ட்ட நெகட்டிவ் வேர்ட்ஸை உங்க இருதயத்துக்குள்ள போடுவான். அந்த மாதிரி அந்த வார்த்தைகளுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அவனோட வார்த்தைகளை நிரப்புறதுக்கு முன்னாடி உங்க இருதயத்தை தேவனுடைய வார்த்தையை கொண்டு நிரப்பிடுங்க. இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி பாவங்கள் என்னென்ன நம்ம படிக்கும் பொழுது நம்மளுக்கு நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு பிடிக்காதது நம்மள்ட்ட இருக்குமானால் கண்டிப்பா அதை நீக்கிற வரைக்கும் நம்மளோட ஜெபம் கேட்கப்படாது. அதுக்காக தான் அவர் எப்போதுமே வெயிட் பண்ண வச்சிருவார். அப்ப நம்மளுக்கு நாமளே சுத்திகரிச்சுக்கிட்டே வரும்பொழுது அவர் நம்ம கையை தூக்கி அந்த இடத்த விட்டு நம்மளை எடுத்து கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். 4வது நம்ம இந்த இந்த ஒரு சோர்வுக்குள்ள போயிட்டு அப்படியே முடங்கி உட்கார்ந்துடக்கூடாது. ஆக்சுவலி நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல கிதியோனை ஏன் அவரு நியாயாதிபதியா செலக்ட் பண்ணுவாருன்னா, இஸ்ரவேலர்கள் அத்தனை பேரும் சோர்ந்து சோர்ந்து இருந்துருவாங்க. ஏன்னா மீதியானியர்கள் அவங்க ஒவ்வொரு தடவை அவங்க இது பண்ணும் போதும் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இஸ்ரவேலர்கள் அனைவரும் அங்க சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கிதியோன் மட்டும் தேவன் மேல விசுவாசமா அவர் திருப்பியும் ஒரு மறைவான இடத்துல அந்த கோதுமைய போரடிப்பார். அதை பார்த்து தேவன் இந்த பலத்தோட நீ பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், இந்த பலத்தோட போ அப்படின்னு சொல்லி கிதியோனை ஏன் நியாயாதிபதியா அவர் செலக்ட் பண்ணுவாருன்னா அவர் விசுவாசத்தை விட்டுருக்க மாட்டார். இல்ல நம் தேவன் ஏதாவது செய்வாரு, பரவாயில்ல இன்னைக்கு அவங்க எடுத்துட்டு போனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என் தேவன் எனக்காக செய்வாரு, என் ஜனங்களுக்காக ஏதாவது செய்வாருங்கிற விசுவாசத்தோட அவர் போரடிக்க ஆரம்பிச்சிருவார். அப்ப அவரோட அந்த விசுவாசத்தை பார்த்து அவரோட அந்த அந்த ஒரு தேவன் மேல அவர் வைத்திருக்கிற அன்பை பார்த்து அவரை தேவன் நியாயாதிபதியா செலக்ட் பண்ணுவார். அதனால நம்ம அந்த நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணணும், தேவனை கிட்டி சேரணும், வார்த்தைகளால நம்ம இருதயத்தை நிரப்பணும். கடைசியா நம்ம சோர்ந்து போய் மூளையில உட்காராம நம்ம குடும்பத்துக்கு தேவையானது, நமக்கு தேவையான விஷயங்களை கரெக்டா செஞ்சுக்கிட்டே வரணும். இல்ல தேவன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மூலையில உட்கார்ந்து நம்மளோட ஃபேமிலிய பாதுகாக்காம விட்டுறக்கூடாது.
அவர் பாதத்துல ஒப்படைச்சிட்டு நம்ம நம்ம காரியங்களை அவர் செய்வாருங்கிற விசுவாசத்தோட, நம்ம குடும்பத்தை முன்னேற்றுவாரு, என் வாழ்க்கையை முன்னேற்றுவாருங்கிற விசுவாசத்தோட நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அவர் அந்த நம்மளுக்கு ஏதாவது பாவங்கள் இருந்தா அதை சுத்திகரிச்சுக்கிட்டே வரணும். அப்ப இத பார்க்கும் பொழுது தேவன் கண்கள்ல நமக்கு இரக்கம் கிடைக்கும். கண்டிப்பா தேவன் நமக்கு தேவையானதை சீக்கிரமாவே அருளுவார். இதெல்லாம் எதுக்கு இல்ல, இந்த காத்திருப்பு காலம் எதுக்கு, இந்த காத்திருப்புங்கிறது எதுக்கு? இங்க வந்து இந்த பூமியில நாம எழுதுறது, நாம வாழ்றது, நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு எக்ஸாம் தான். நாம பரீட்சை எழுதிட்டு இருக்கோம். பாஸா ஃபெயிலான்னு ஜட்மெண்ட் டே அன்னைக்கு தெரியும். நம்ம வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போறதே அங்கதான். அவரோடையா இல்ல அவர் இல்லாத இடத்துலயாங்கிறத நம்ம இப்ப எழுதிட்டு இருக்கிற இந்த எக்ஸாம் தான் தீர்மானிக்க போகுது. நம்மளுக்கு வர சோதனைகளும் நம்மளுக்கு வர வேதனைகளும் தான் நாம எழுதிட்டு இருக்கிற எக்ஸாம். இந்த நேரத்துல நான் என் தேவன் என் கூட இருக்கிறாருன்னு பாசிட்டிவா நம் தேவனை சார்ந்து அவர் கையை பிடித்து வாழ்றவங்க ஜெயம் கொள்ளுவார்கள். இல்ல என்னால அவர் சொல்றதெல்லாம் இந்த நேரத்துல கடைபிடிக்க முடியாது, நான் என்ன ஜீசஸா, நான் சாதாரண ஹியூமன் பீயிங் தான் அப்படின்னு சொல்லி தோற்று போகிறவர்களும் உண்டு. ஆனா நம்ம வசனத்தை வாரம் வாரம் தியானிக்கிறதுனால நம்ம எல்லாருமே ஜெயிக்கிற கூட்டத்துல சேர்ந்து அவரோட சென்று அவர் மகிமையில நம்ம பிரவேசிக்கணும். அங்க அந்த இடம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். அவர் மகா பெரிய பரிசுத்தர். அவர்கிட்ட ஒரு எவ்வளவு வேணும் ஒரு இருள் கூட இல்லை. அந்த இடத்துக்கு நம்ம போறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளால நிக்க முடியணும் அப்படின்னாலே, அவர் பிரசன்னத்தை பார்த்தாலே நம்மளால நிக்க முடியாது. அப்ப நம்ம பரிசுத்தர்களா இருக்கணும். அப்ப நம்மளுக்கு நாமளே சுத்திகரிச்சுக்கிட்டே வரணும், பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும். அப்பதான் அவர் அவர் சன்னிதானத்திலே நிக்க முடியும். இல்லாட்டி தீட்டுப்பட்டவர்கள் எதுவுமே அவரோட அந்த சன்னிதானத்துக்குள்ள நுழையவே முடியாது, அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற தீட்டுகள், அவருக்கு எதிராக செஞ்ச செயல்கள், பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹியூமன் பீயிங் எல்லாத்தையும் ஒரே டைம்ல அப்படியே இது பண்ணிட்டு கழுவிட்டு நான் ரெடி அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஒன்னொன்னு உணர்த்துவார். அப்ப நம்ம ஒவ்வொரு டைமும் அதை லேர்ன் பண்ணி இந்த சோதனை எதுக்கு ஏசப்பா, என் வாழ்க்கையில எதுக்கு ஏசப்பா அனுமதிச்சீங்கன்னு அந்த பலத்தோட அந்த தைரியத்தோட அவரை கேட்டு கேட்டு கற்றுக்கொண்டு நம்ம இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொல்லி நம்ம அதிகமா அவரோட இடத்துக்கு, அவரோட சன்னிதானத்துக்கு போகிறத நம்ம விரும்பணும். அவரும் அததான் விரும்புறாரு. அதனாலதான் இந்த காத்திருப்பின் காலத்தை அவர் அனுமதிக்கிறார். யூதா ஒரே ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. இப்ப நம்ம அங்க போகணும். ஒவ்வொரு ஆத்மாவும் அவர் கிட்டி சேரணும். அந்த இடத்துல அவரோட சந்நிதியில இருந்து அவரை துதிப்பாடணுங்கிறது தான் அவரோட விருப்பம். நம்ம இப்ப அதை கற்றுக்கொண்டு எப்படி அவர் சன்னிதானம் பரிசுத்தமாகணும். இப்ப பரிசுத்தம் எப்படி நம்ம பரிசுத்தமாகிறது? பரிசுத்தம் ஒரு தடவை ஆயிட்டா, ஒரு தடவை நான் பாவத்தை கழுவிட்டு இல்ல, அவர் இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் தான் சொல்றேன். இன்னும் நம்ம ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட கேட்டு கேட்டு நம்மளுடைய பாவங்களை நம்ம சுத்திகரிச்சுக்கிட்டே வரணும். அப்ப சுத்திகரிச்சுட்டே வரும்போது நம்மளுடைய அந்த விருப்பத்தையும் அந்த வாஞ்சையையும் அந்த தாகத்தையும் அவர் பார்த்து அவர் அவருடைய நம்மளை இன்னும் அதிகமா அந்த படுகொலி நின்று தூக்கி எடுத்து நம்மளை மிகுந்த மகிழ்ச்சியோட அந்த அந்த இடத்துக்கு போனா மகிழ்ச்சிக்கெல்லாம் அளவே இல்லை. எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, யாரையும் நம்ம பார்த்துக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் பிரசன்னத்தை பார்த்தாலே போதும். அந்த ஒரு இடத்துல அவ்வளோ மகிழ்ச்சியா நம்ம மாசற்றவர்களா நிற்கும் போது அவர் மிகுந்த சந்தோஷப்படுவார். என் பிள்ளை என்கிட்ட வந்துட்டான்னு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நாமளும் ஜெயம் கொண்டவர்களா
அவர்கிட்ட அந்த கிரீடத்தை வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஆர்ப்பரிப்போட அவரை துதிக்கும் போது அந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் அளவே இல்லை. அந்த மகிழ்ச்சிக்கு இப்ப நம்ம படுற பாடுகள், படுற உபத்திரவங்கள் எல்லாம் சாதாரணம். ஆனா இந்த சாதாரண உபத்திரவத்தையும் நம்ம ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அவரோட சன்னிதானத்துல போய் மகிழ்ச்சியா இருக்க இந்த இந்த வர்ற சோதனைகளை நம்ம மேற்கொண்டு ஜெயிக்கணும். தோத்து போயிடக்கூடாது. சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய வார்த்தைகளால நம்ம இருதயத்தை நிரப்பணும். இதுல ஏன் நம்ம விசுவாசத்தோட நம்ம இந்த டைம்ல விசுவாசத்தோட நம்ம கிரியைகளை நடப்பிக்கணும். அது ஏன் நம்ம விசுவாசத்தோட எப்படி விசுவாசத்தோட நம்ம கிரியைகளை நடப்பிக்கணும் அப்படின்னா, நம்மளோட விசுவாசத்தை பார்த்து நமக்கு நம்ம என்ன சொன்னோமோ, நம்ம எதுக்காக நம்ம தேவனை பிடித்தோமோ அது நடக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்புவாங்க, நாம வணங்குறது சாதாரண தேவன் அல்ல, நாம வணங்குறவரு அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அப்படிங்கிறத நம்மளை கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட நம்பத்தக்க அளவுக்கு தேவன் நம் மூலமாக அவருடைய வல்லமைய வெளிப்படுத்துவார். நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டோம்னா அவரால நம்மை வைத்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. இப்ப நம்ம அவரோட கருவியா இருக்கணும் இந்த பூமியில. அப்ப நம்ம சோர்வுகளை மேற்கொண்டு நம்ம விசுவாச கிரியைகளை நடப்பிக்கணும். அது இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம் அந்த குருடன் பர்த்திமேயு தாவீதின் குமாரனே இறங்கும் இறங்கும்னு கத்துவாரு. சரின்னு ஜீசஸ் திரும்பி அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது அவர் அப்படியே எதிர்ச்சி வரமாட்டாரு. ஏற்கனவே தான் மேல இருந்த போத்திருந்த ஆடையை தூக்கி எரிஞ்சிட்டு தான் வருவாரு. தூக்கி எரிஞ்சிட்டு வராருன்னா, நான் போறது இயேசு கிறிஸ்து கிட்ட, அவர்கிட்ட போனா கண்டிப்பா என் கண் தெரியும் அப்படிங்கிற 100% விசுவாசத்தோட அந்த துணியெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு தான் வருவார். அது ஒரு பலத்த விசுவாசம். ரெண்டாவதா ஆபிரகாம சொல்லலாம், அவர் விசுவாசத்தின் தந்தை. ஆனா அவர் மனைவி சாராளுக்கு அதே ஆபிரகாமுக்கு இருந்த அளவு விசுவாசம் இல்ல. 90 வயதாகும் பொழுது, ஆபிரகாமுக்கு 99, சாராளுக்கு 90 வயதாகும் போது அவங்க 3 புருஷர்கள் ஆபிரகாம சந்திக்கும் போது அவங்க அடுத்த உப்பவ கட்டத்திலே உங்களுக்கு ஒரு குழந்தைய தருவேன்னு சொல்லும் போது அவங்க சிரிப்பாங்க. நீங்க சிரிச்சீங்கன்னு அவங்க சொல்லும் போது இல்ல நான் சிரிக்கல அப்படின்னு அவங்க சொல்லி மறைப்பாங்க. ஆனாலும் அந்த இடத்துல அவங்க இல்ல நீங்க சிரிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விசுவாசத்துக்குள்ள நடத்தி அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட கையிலையும் அந்த குழந்தைய கொடுப்பாங்க. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தைய கொடுப்பாங்க. சாராள ஆபிரகாம் சாராள் விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கே அவருக்கு 24 வருடம் தேவைப்பட்டது. அப்ப இவர் விசுவாசத்தின் ரொம்ப தேவன் மேல விசுவாசமா இருந்ததுனால அவரை சந்திக்கும் போது அவர் மனைவியையும் தேவன் விசுவாசத்துக்குள்ள நடத்தினாரு. 2வது எலியேசர், அவருடைய வீட்டு தலைமை வேலைக்காரர். அவரு ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அவனுக்கு தேவன் யாருன்னு தெரியாது, அவர் வல்லமை என்னன்னு தெரியாது. அவன் என்ன சொல்றான், நீங்க போறப்ப அந்த பொண்ணு என் கூட வரலனா நான் என்ன செய்யறது, உங்க பையனை நாங்க கூட்டிட்டு போவா அப்படின்னு அவர் கேட்பாரு. அவருக்கு தெரியாது. அப்ப அதற்கு ஆபிரகாம் சொல்லுவாரு, நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்னா அந்த இடத்தை விட்டு தேவன் கிளம்பி வர சொன்னதுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த இடத்துக்கு தன் மகனை அனுப்ப அவருக்கு விருப்பமே கிடையாது. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து
என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். இத விசுவாசத்தோட அவர் அவன்கிட்ட சொல்லுவார். அப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அவரா ஒரு கற்பனை பண்ணிக்குவார், இங்க வர பெண்ணு எனக்கு மட்டும் தண்ணி கொடுக்காம என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவர் தனக்குத்தானே, அது ஆபிரகாமுக்கு கூட தெரியாது, தனக்குத்தானே அவர் இது பண்ணிட்டு வருவாரு. அப்ப அவரோட நினைவுகளை அறிந்து அந்த இடத்துல ரெபேக்கால கொண்டு வந்து அவர் என்ன நினைத்தாரோ அதை ரெபேக்கால் செய்யும்படியாக செய்து அவர் அவர் அவரே ஆச்சரியப்படத்தக்க விதமா அந்த இடத்துல எல்லா இன்ஸ்டன்ஸும் நடக்கும். அப்பதான் அதே அதிகாரம் 48வது வசனத்துல சொல்வாரு, தலை குனிந்து, அது வரைக்கும் அவரு தேவன் அறியாதவரு, தேவனோட மகத்துவத்தை அறியாதவரு, தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அப்ப ஆபிரகாம் விசுவாசத்தோட இருந்ததுனால ஃபர்ஸ்ட் அவர் ஒய்ஃப விசுவாசத்துக்குள்ள நடத்தினாரு. இரண்டாவது அவர் வீட்டு வேலைக்காரரை விசுவாசத்துக்குள்ள நடத்தினாரு. அதே மாதிரி ஈசாக்கு 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அவரை பலி கொடுக்க போகும்போது அவர்கிட்ட இந்த ஈசாக்கு வந்து ஆபிரகாம்கிட்ட கேட்பாரு, எல்லாமே எடுத்துட்டீங்கப்பா, ஆனா ஆட்டுக்குட்டி மட்டும் இல்லையே அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்வாரு, அதை தேவன் அங்கு தருவார் அப்படின்னு சொல்லி அவன்கிட்டையும் விசுவாசத்தோட சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் அங்க பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டிய தேவன் அங்க அவர்களுக்கு கொடுப்பாரு. அதை பார்த்து ஈசாக்கும் பயபக்திக்குரியவரா மாறினார். சோ நம்ம இந்த கஷ்ட நேரத்திலையும் விசுவாசத்தோட கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது இப்ப அவங்களுக்கு புரியாது. நம்மளை சுத்தி பரியாசம் பண்றவங்களுக்கு அந்த நேரத்துல பரியாசம் தான் பண்ணுவாங்க. ஆனா அது நடக்கும் பொழுது நம்மளே சுத்திகரிச்சுட்டு வரும்போது கண்டிப்பா அவர்களுக்கு முன்னாடி அவர் வல்லமைய விளங்க பண்ணுவதற்காக நாம் கேட்கிற காரியங்கள், நீதியான காரியங்களை கண்டிப்பா நடப்பிப்பாரு. அப்படி நடக்கும் பொழுது அவங்க கண்கள் பார்க்கும் பொழுது அவர்களும் நம் தேவனை தொழுது கொள்வார்கள். அதுக்காக நாம இந்த விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதனால என்ன நன்மைகள், காத்து இருக்கிறதுனால என்ன நம்ம நன்மைகள் அப்படின்னா, ஏசாயா 40:31 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப கழுக வந்து ஏன் எப்போதுமே தேவன் எக்ஸாம்பிளா கொடுப்பாரு அப்படின்னா, அதுகளுக்கு லைஃப் ஸ்பேன் சொல்லுவோம். அதோட லைஃப் ஸ்பேன் 70 வருடங்கள் இந்த பூமியில. ஆனா 40 வருடங்கள்லயே எல்லா கழுகுகளும் தன்னுடைய பெலனை இழக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி இழக்கும் பொழுது தன்னைத்தானே தனிமைப்படுத்தி ஒரு பெரிய மலைல ஒரு ஹோல்ல தன்னைத்தானே தனிமைப்படுத்தி தன்னுடைய அழகு, தன்னுடைய கால் நகங்கள், இறகுகள் எல்லாவற்றையும் பீத்து போட்டு மறுபடியும் புது இறகுகள் வரும் வரைக்கும், முளைக்கும் வரைக்கும் அது காத்துட்டு இருக்கும். புது பீக்ஸ் அலகுகள் பீக் அண்ட் அந்த கால் நகங்கள் வந்து வளர்ற வரைக்கும் அது காத்துட்டு இருந்து தன்னுடைய சிறகுகள்லாம் முழுமையா வளர்ந்ததுக்கு அப்புறம் அது செட்டையை அடித்து கிளம்பும் போது அதுக்கப்புறம் அதை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது. கழுகு எப்பொழுதுமே ஒரு தடவை ஃபிளாப் பண்ணுச்சுன்னா அது 40 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே காத்துல மிதந்துக்கிட்டு தான் போகும். மற்ற பறவைகள் மாதிரி அது அப்படியே செட்டைகளை அடித்து கொண்டே பறக்காது. ஒரு தடவை அடிச்சதுன்னா 40 கிலோமீட்டர் காத்துல மிதந்துட்டு தான் போகும். நம்ம பாவங்களை நம்மளை விட்டு அறுத்தெறிந்து நம்ம புது பெலனோட
புழு புது மனுஷனா நம்ம எந்திரிச்சு வெளியே பறக்கும்போது சாத்தானால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவன் சோதனைகளை கொடுப்பான். கழுகுகள் வந்து மழையை பார்த்து பயப்படாது. மேகத்துக்கு மேல போயிடும். அந்த மழையவே சாதகமாக்கி மேகத்துக்கு மேல போய் பறக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி நாமளும் எத்தனை சோதனை வந்தாலும் நம்ம விசுவாசத்தோட நிக்கும்போது அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. பின்னிட்டு திரும்பி ஓடுவான். நீதிமொழிகள் 13:12 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். காத்திருந்து ஒரு விஷயத்த பெற்றுக்கொள்ளும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வரும் பொழுது அவரு அவர் சாதாரண தேவன் இல்ல. அவர் வந்து நம்மளோட ஆதியும் அவருக்கு தெரியும், நம்மளோட அந்தமும் அவருக்கு தெரியும். அவர் நம்ம கையில நம்ம ஆசைப்பட்டு கேட்டத அவர் கண்களுக்கு நீதியானத அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அதை தாண்டி நம்ம சந்ததியினருக்கும் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கும் தொடரும். அதை யாருமே பறிக்கவே முடியாது. அதனால நம்ம காத்திருந்து அவர் கையிலேருந்து பெற்றுக்கொள்ளும் போது நம்ம குடும்பத்துக்காக நாம சேர்க்கிற சொத்துன்னு கூட சொல்லலாம். நம்ம இந்த பூமியில சேர்க்கறது எல்லாம் டெம்பரரி. அது வந்து இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் அது நம்ம சந்ததியா தொடரும். ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க இல்லையா, நீர் என் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் என் வாயிலிருந்தும் என் சந்ததியின் வாயிலிருந்தும் என் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லைன்னு சொல்லி ஒரு வசனம் வரும். சோ அவர் கொடுத்துட்டாருன்னா அவர் அது வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அவருக்காக நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம டைம் போகுது, நம்மளுக்கு காலம் ரொம்ப லேட் ஆகுது. அவருக்கு லேட்டும் கிடையாது, எதுவும் சீக்கிரமும் கிடையாது. கரெக்டா அந்தந்த நேரத்துல நீட்டா செய்வாரு. சில பேருக்கு கேட்டோன்னே கொடுத்தாரு. லாசரஸ்க்கு 4 நாள் கழிச்சு வந்துதான் உயிர் கொடுத்தாரு. அதனால அவருக்கு தெரியும் எங்க எப்ப நம்மளை எங்க கூட்டிட்டு போகணும்னு. அவர்கிட்ட நம்மளையே முழுமையா அர்ப்பணிக்கும் போது, நம்ம முழுமையா அவரை சார்ந்து இருக்கும் போது, சங்கீதம் 126:1 சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். நம்ம சிறையிருப்பை அவர் திருப்பும் பொழுது அப்படியே நம்ம கனவு காண்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளாலேயே நம்ப முடியாது. இது நம்மளுக்கா நடந்தது அப்படின்னு. அந்த மாதிரி அவர் திருப்புவாரு நம்ம வாழ்க்கைய. சோ கர்த்தருக்காக காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், காத்திருப்போரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும், பெரும் மழை பொழிந்திடும் நேரம் இது. என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், மாற்றங்களை உண்டாக்கும் மாறாதவர். பெற்றிடுவோம் விசுவாசத்தாலே, ஜெபித்ததையும் இழந்ததையும் ரெட்டிப்பாக நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் செர்மன். இந்த வாய்ப்பை கொடுத்த பிரதர் ஜெனிஃபருக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்னோட தேங்க்ஸ்.
இதுல ஏதாவது யாராவது சொல்ல விரும்பினால், இதுல ஏதாவது குற்றம் ஏதாவது இருந்தா நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரூபி, தேங்க்யூ ரூபி ஃபார் லீடிங் த பைபிள் ஸ்டடி. அருமையான வேத பகுதி கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்ற தலைப்பில் ரொம்ப அருமையா சொன்னாங்க. டீட்டெயில்டா ரூபி சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஏதாகிலும் உங்களுக்கு கேள்விகளோ இல்ல ஏதாகிலும் ஷேர் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நன்றி இயேசப்பா. இந்த ஒரு மணி நேரமும் உங்க பாதத்துல அமர்ந்து உங்க வார்த்தைகளை தியானிக்க நீங்க கிருபை பாராட்டினதுக்காக நன்றி இயேசப்பா. உங்களுக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீங்க. எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கீங்க. படுகுழியில இருந்தாலும் எங்களை தூக்கி விட்டு கண்மலையின் மேல நிறுத்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவனா இருக்கீங்க. நன்றி ஏசப்பா. எங்களோட எல்லா பாவங்களையும் சுத்திகரித்து இங்க இந்த இடத்துல வந்து கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் கொண்டு உங்களிடத்துல உங்க சன்னிதானத்துல வந்து புகழை பாட, அப்பா, நீங்க எங்க எல்லாரையும் தகுதிப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் காட்டின இரக்கத்திற்கும் அன்பிற்கும் கிருபைக்கும் எங்களை தொடர்ந்து வரும் நன்மைக்கும் உங்களுக்கு கோடான கோடி நன்றி இயேசுப்பா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you all.